ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்தூருக்கு சர்வா முத்தூர் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேச ஒரு டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிறேன் நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கேன். நேற்று நடந்த எடப்பாடி ஐயா அமித்ஷா அவர்களின் சந்திப்பு தான் டெல்லியில் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நைட்டுக்கிட்ட ஒரு சந்திச்சிருக்காங்க 8 மணிக்கு மேலே. ஸோ இந்த சந்திப்பு வந்து ஒரு 8 மணி அண்ணன் டைமிங் தெரில, நான் 8 மணிக்கிட்ட தான் நினைக்கிறேன். ஸோ இந்த சந்திப்பு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் இந்த சந்திப்பு முடிந்த பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமையில் அமித்ஷா புட்டு போட்டார். ஸோ இதுதான் பேச பொருளாக இருக்குது. அதாவது அதிமுக 140 தொகுதி, மற்ற மீதி 84 தொகுதியை வந்து மீதி இருக்கிற தொகுதிகளை வந்து ஒரு 94 தொகுதிக்கிட்ட பாஜக விட்டு கொடுக்குறோம். அதாவது பாஜக, பாமக, அதுக்கப்புறம் சில்லறை கட்சிங்களாம் விஜய் நம்ம தமாக, அதுக்கப்புறம் ஜான் பாண்டி புதிய தமிழகம் இவங்கெல்லாம் பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு டீலிங் நடந்திருக்குது. ஸோ இதனால் என்னென்ன விலை வரப்போகுது, விஜயாவில் கடத்தி விடுற மாதிரி ஒரு பேச்சு. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. என்ன நடக்க போகுதுன்ற நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். இந்த கூட்டணி எப்படி அமைய போகுது, இது மாதிரி கூட்டணினா திமுகலையும் கூட்டணி வந்து எப்படி பழைய கூட்டணி இந்தியா கூட்டணி தொடர்பாக வாய்ப்பு கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் சீட்டு 30-40 சீட்டு கேட்கும். விடுதலை சிறுத்தை கட்சி பார்த்திங்கன்னா ஒரு 25 கேட்குது. ஸோ போன வாட்டி கொடுத்த சீட்டு மாதிரி இந்த வாட்டி சீட்டு கொடுக்க முடியாத நிலைமை இருக்குது. ஸோ அதனால் சில கட்சிகள் போவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்ட்டு ஒரு பேச்சு வந்து விஜயோட போனாலும் அவங்களுக்கு எந்த மொழியும் கிடையாது. ஸோ இந்தியா கூட்டணி அமைவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குன்றாங்க. இந்த இந்தியா கூட்டணி போன தேர்தல் சந்தித்த கூட்டணி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் நிலைமை என்னன்னு நமக்கு தெரியல. அவரும் சீமானவங்க தனித்து ஓட்ட கழித்து திமுக டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எது அண்ணாமலையை வந்து கட்சியிலேருந்து ஒரு மாநில பதவி தலைவர் பதவி தூக்கணும்னு ஒரு டிமாண்டாகவும் எடப்பாடி வச்சுருக்காராம். ஸோ இதுதான் எடப்பாடி வச்ச கோரிக்கைன்னு சொல்கிறாங்க. இது ஓகேனா நாங்களும் கூட்டணிக்கு தயாரும் ஒரு க்ரீன் சிக்னல் வர எடப்பாடி கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை பதவி தப்பிக்குமா தப்பிக்காதன்றது நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ ஒன்றா கூட்டணி வச்சா கூட அடிமட்ட தொண்டர்கள் அண்ணாமலை ஏற்றுக்க மாட்டாங்க, மேல்மட்ட தலைவர் ஏற்றுக்கலாம், அடிமட்ட தொண்டர்கள் வந்து இவரை காலி பண்ணிடுவாங்க. அது அவருக்கும் தெரியும். ஓகே, இதுதான் நடக்க போகுதுன்னு அவரும் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ தலைவர் பதவி அவருக்கு தப்புமா தப்பிக்காதான்னு நம்ம பொறுக்காது பார்த்தாங்கன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுட்டேன். நாளைக்கு இன்னொரு வீடியோ ஒன்று சந்திக்கிறேன். உங்களுக்கு விடைபெறும் முத்து பிரகாஷ் பாய்ப்பேன்.